மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் மதுபான கூடங்களை அகற்றக் கோரி இஸ்லாமிய அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லாமல் தொடர் போராட்டத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் ஈடுபட்டதால் தேனி திண்டுக்கல் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக நகரம் சார்பில் நகர செயலாளர் முருகன் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்று ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை வணங்கி சென்றனர். தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி 2025 முன்னிட்டு நாமக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா கலந்து கொண்டு தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து அதனை ஏற்றுக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு பகுதியில் செயல்படும் அரசு நகராட்சி துவக்கப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி சிறப்பாக பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டது. நடைபெற்ற பொங்கல் விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் 1 கோடி மதிப்பில் அதிநவீன ஆய்வகம் கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், பொதுமக்கள், மருத்துவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பூவன் வாழை அறுவடை பணிகள் அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 200-300 ரூபாய்க்கு விற்ற பூவன் வாழைத்தார்கள் தற்போது பழத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 600 முதல் 1150 ரூபாய் வரை விலை உயர்த்து விற்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஜார்ஜ் ஹோம்ஸ் கல்லூரி பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டெருமை ஒன்று வலது முன்னங்காலில் PVC குழாயுடன் சுற்றி திரிவதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் முதுமலை வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் குழு காட்டெருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி PVC குழாயை அகற்றினர். பின்பு காட்டு எருமையை விடுவித்தனர். திருவாரூர் மாவட்டம் வேலுக்குடி பகுதியில் அமைந்துள்ள ருத்ரகோடீஸ்வரர் ஆலயத்தில் இன்று திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு ருத்ரகோடீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதேபோன்று சாத்தனூர் பகுதியில் அமைந்துள்ள காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு முக்கிய வீதிகளின் வழியாக சிவவாத்தியங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்தின் தலைமையில் நாகர்கோவிலில் உள்ள MP அலுவலகத்தில் பொங்கல் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகிலுள்ள குண்டாய் இருப்பு பகுதியில் திருநங்கைகளுக்கு தமிழக அரசால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள இலவச வீடுகள் அமைந்த காலனி பகுதியில் வசிக்கும் திருநங்கைகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், வருவாய் அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலக அலுவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலில் சிவன் சன்னதிக்குள் அமைந்துள்ள நடராஜருக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. அதிகாலை வேளையில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தமிழர் சிலம்ப கலைக்கூடம் மற்றும் அரிமா சங்கம் இணைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிலம்ப அரங்கேற்ற நிகழ்ச்சி அங்காளம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அரிமா சங்க நிர்வாகிகள் மற்றும் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் போதை கலாச்சாரத்திற்கு எதிராகவும் மாணவிகள் பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிராக மினி மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியில் மாணவ மாணவிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை காட்டினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த போலீசாரின் ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை டிஎஸ்பி மனோகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். தருமபுரி தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் குமார் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் சங்கர் தலைமையில் தருமபுரி தேமுதிக கட்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாடும் வகையில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் தொகுப்பை கழக அவைத்தலைவர் இளங்கோவன் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் நகர கழக செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பொருளாளர்கள், மாவட்ட அவைத்தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு கூட்டரங்க கட்டிடத்தை அமைச்சர் சாமு நாசர் திறந்து வைத்தார். 10,829 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டரங்கு அரங்கத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம், அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கையில் பிடித்தபடி மாணவர்கள் நடனமாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களிடம் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பாதுகாவலர்கள் கைப்பற்றியதை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருமணி முத்தாறு பாயும் பகுதிகளில் ஒன்றான பரமத்தி இடும்பன் குளத்தில் மாநகராட்சி சார்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பல கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குவதோடு விவசாயத்திற்கு பயன்படும் ஆற்றின் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த இடத்துல அமைச்சா உடனடியாக அங்கே இருக்கிற குடிநீர் எல்லாம் பாதிக்கப்பட்டுரும், விவசாயம் பாதிக்கப்பட்டுரும், அங்கே கால்நடைகள் எல்லாமே வளர்த்த முடியாது. மக்களுக்கு எல்லா நோய்களும் வர ஆரம்பிச்சிடும். அங்கே குடியிருப்பே அங்கே இல்லாத மக்கள் வாழ தகுதியற்ற இடங்களாக மாறிவிடும். அதனால நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட இப்போ காலையில் முறையிட்டு இருக்கிறோம். அங்கே டிஆர்ஓ கிட்ட மனுவை கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு மண்டே பெட்டிஷனில் கலெக்டராகவும் இருந்தாங்க. கலெக்டராகவும் பார்த்துட்டு அந்த பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க பார்த்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் இதனுடைய இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை எடுத்து எங்களுக்கு அந்த கழிவுநீர் நிலை அந்த அமைவிடத்தை அந்த இடத்துல அமைக்குமானம் என்று உடனடியாக நீங்கள் அறிவிப்பு கொடுக்கணும். அப்படி அறிவிப்பு கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒட்டுமொத்த 10,000 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து உடனடியாக அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவோம் என்பது இந்த சபை எல்லா அனைவருடைய ஒப்புதலோடு இங்கே கூறுகிறேன். உடனடியாக அதுக்குண்டான ஏற்பாடு செய்யுமாறு அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு பணி என்ற பெயரில் 12 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக கூறி சுயேட்சை கவுன்சிலர் தியாகு கொசு வலையை போர்த்தியவாறு மன்ற கூட்டத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி மன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். குறிப்பா சொல்றேங்க, இதை நீங்க மக்களிடம் கொண்டு போய் நான் சேர்க்கணுங்க. இது ஏன்னா என்னால் முடியல. நான் இந்த மக்கள்கிட்ட போய் முறையிட்டுட்டு நானே ராஜினாமா பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா இந்த பிடிஓ ஆஃபீஸில் எதுவும் நடக்காதுங்க, மக்களுக்கு எதுவும் நடக்கிறது இல்லை. இவங்களை சார்ந்தவங்களே இப்போ கேஷ் போட்டு, இவங்களே பில்லு போட்டு, சார்ந்தவங்களே இப்போ இவங்க சார்ந்த ஒரு சத்யான்ற ஒரு என்டர்பிரைஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு எடுத்துடுறாரு. அது அப்புறம் எஸ்கேபி என்டர்பிரைஸ்ன்னு சோகண்டி அவங்க பேரில் பில்லு போட்டு எடுத்துடுறாங்க. இதுக்கு பிடிஓவும் உடனடியாக இருக்கிறாங்க. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் நடைபெற்ற 36வது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு முறையான ஆவணங்கள் வைத்திருந்த வாகனங்களின் மீது வட்டார போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் ஸ்டிக்கர் ஒட்டி அங்கீகரித்தனர். தொடர்ந்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் ஆகியோர் சாலை பாதுகாப்பு மாத விழா உறுதிமொழியை வாசிக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்றுக்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் லட்சுமணப்பட்டி கிராமத்தில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தனியார் சோலார் மின் நிறுவனம் அமைக்கும் சோலார் பிளான்ட்டுகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் பல்வேறு விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். ஒரு வாரத்திற்குள் மனு குறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால்
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பார்த்துட்டு நீங்கள் சோலார் சிஸ்டம் பண்ணுறதுன்னா முன்னாடி மறிச்சுக்கிட்டு பின்னாடி வயலுக்கு போக முடியாமல் பாதையெல்லாம் அடைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அவங்க ஒரு 30 அடி பாதை உரைன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. வேலியை கல் ஊனி வேலி பிடிக்கிறாங்க. அதை கண்டித்து தான் இன்றைக்கி ஆர்டிஓ கலெக்டர் அம்மாட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பாதையும் கிடைக்கும், மரத்தை பிடுங்கிறதுக்கெலாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம், எடுக்கலைன்னா இங்கே காத்திருக்கும் போராட்டம் இங்கே இருக்கலான்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்துறை சார்பில் 226 மாற்றுத்திறனாளிகளுக்கு 50,53,810 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மு. நாசர் வழங்கினார். இனிப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள், தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கட்டட பணி செய்யும் இளைஞரை கஞ்சா போதையில் மர்ம நபர்கள் சிலர் பயங்கரமாக ஆயுதங்களால் தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போதை பழக்கத்தால் மர்ம நபர்கள் மேற்கொள்ளும் அடாவடித்தனத்தால் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் பாசன வசதி பெறுவதற்காக காவிரி குறுக்கே தடுப்பணை கட்டி ராஜவாய்க்காலை ஏற்படுத்திய அல்லாள இளைய நாயக்கரின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என சட்டமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தை முதல் நாளில் அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்பட உள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்காலில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் ஆவு சமீர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற வள்ளலாரின் விவேக அறக்கட்டளையின் 5ஆம் ஆண்டு விழாவில் ஆளுநர் RN ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி பொதுமக்கள் கூடும் இடங்களில் 1200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். விடுமுறையொட்டி வெளியூர் செல்லும் பொதுமக்கள் வீடு பூட்டி செல்வது தொடர்பாக காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறினார். லாஸ்ட் we have a very long weekend and holiday. லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் சாட்டர்டே வரை நிறைய பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்குள்ள மாதிரி டிராஃபிக் போலீசிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நியர்லி ஒரு 3 units ஆஃப் டிராஃபிக் போலீசஸ் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங் டு என்ஷூர் தட் ஊர்ல இருந்து வெளியே போற ஆளுக்கும் ஃபைனல் லாஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஊருக்கு ரிட்டர்ன் வர ஆளுகளுக்கும் ஸ்மூத் டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட் உள்ள மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பிளஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லாக்ட் ஹவுசஸ், மாவட்டத்தில் யாராவது ஊருக்கு வெளியே போறாங்க அப்படி இருந்தா அவருக்கு கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த அகிலாண்டபுரம் கிராமத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துணை கிணறு டேங்க் மற்றும் மின் மோட்டார் குடிநீரை சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.